தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். யார்கிட்ட இருந்து? ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும். அதான் டொனால்ட் ட்ரம்ப். அவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்னு அந்த மனுஷன் சில நேரம் தெரியுமா தெரியாதுங்க. அப்பேற்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காரு வெனிசுவேலாவை பேஸ் பண்ணி. இப்போ ட்ரம்ப்போட அடுத்த குறி எந்த நாடுன்றது தான் $1 பில்லியன் கேள்வியா முளைச்சிருக்கு. அதுக்கு ஆன்சரை நீங்க பெருசாலாம் தேடி கஷ்டப்பட வேணாம். ட்ரம்ப்பே சொல்லியிருக்காப்ல. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு வரைபடம் உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலா இந்த வரைபடத்துல இருக்கிற சில நாடுகள் சார்ந்து ட்ரம்ப் அடுத்து என்ன வேணாலும் பண்ணி தொலைக்கலாம். வெனிசுவேலாக்கு அடுத்து ட்ரம்ப்போட நெக்ஸ்ட் டார்கெட் ரீஜனுக்குள்ள இதெல்லாம் வருது. இதுல முதல்ல எடுத்துக்கிட்டா கொலம்பியா. அமெரிக்கா இங்க இருக்கு, கொலம்பியா இங்க இருக்கு. ஓகேவா? இந்த கொலம்பியா சார்ந்து அவரோட பார்வை பெருசா விரிவடைஞ்சிருக்கு. ரெண்டாவதா கியூபா. ரொம்ப நாளா இருக்கிற கண்ணு. அமெரிக்கா இங்க, கியூபா இங்க. குட்டியா தெரியுதா கியூபா? சைஸ்ல அவருக்கு மேட்டரே இல்லைங்க. எனக்கு வேணும் அவ்வளோதான், முடிவு பண்ணிட்டா வேணும், எதிர்த்தாலும் எனக்கு வேணும் அவ்வளோதான். மூணாவதா மெக்சிகோ. அமெரிக்கா கூடவே பார்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே, எக்ஸாக்டா அதே மெக்சிகோ. நாலாவதா கிரீன்லாண்டு. கீழே மட்டும் இல்லப்பா, அண்ணன் கண்ணு மேலே இருக்குன்ற மாதிரி தான் ட்ரம்ப் இது வரைக்குமே கண்ணு வச்சிருக்காப்ல. இதெல்லாம் தாண்டி அது என்ன, இந்த கண்டம் இந்த கண்டத்துக்கு அருகில் இன்னொரு கண்டமே போற மாதிரின்னு ஈரான் வரைக்கும் டார்கெட் பண்றாருங்க. யாருக்கண்டா? அடுத்து அமெரிக்க படை ஈரான்ல கிளம்புறதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ரோ, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படி நீங்க சொல்றீங்கன்னா வெனிசுவேலாக்குள்ள அமெரிக்க படை கிளம்புறங்கன்னு பல மாதங்களா சொல்லிட்டு இருந்தோம்ல, அப்பயே இதே தான் சொன்னீங்க. இதெல்லாம் நடக்கிற கதையானு. இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? இல்ல முதல்ல கொலம்பியா பத்தி பேசிடுவோம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? கொலம்பியா ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்குப்பா அந்த நாடு. சிக்கு வந்த கோழி மாதிரி தான். சிக்குனே வச்சுக்கிற மனசுல நீங்க இங்கிலீஷ்ல. அப்படிதான் அந்த நாடு இருக்கு. அந்த நாடு ஏன் அப்படி இருக்குன்னா, அதை ஆண்டுகிட்டு இருக்கவர் சரியில்லை. அவரே கரெக்டா ஒரு நாட்டை ஆள தெரியாத ஒரு ஆள்னு தலைவன் சொல்றாப்ல. யாரோ டொனால்ட் ட்ரம்ப். இந்த கொக்கைன் இருக்குல்ல, இத கொலம்பியால நிறைய ஃபேக்டரிஸை கட்டமைச்சு அதுக்குள்ள தயாரிக்கிறாங்க. அரசு பார்த்துக்கிட்டு சும்மா கிடக்குதுன்றாரு ட்ரம்ப். அப்படி உருவாக்கப்படுற கொக்கைன்ஸ் இருக்குல்ல, அதை அமெரிக்காக்குள்ள கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா, நீங்க கொண்டு வந்து இங்க வித்து எங்களோட மக்களை பாழ்படுத்தி அதில் வர காசை வச்சு நாட்டை வளர்க்கறதுக்கு நீங்களாம் என்னடா ஜென்மன்ற மாதிரி தலைவன் அப்படி கத்திரிக்காப்ல. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு. நான் ஒரு விஷயம் அடிச்சு ஆணித்தரமா சொல்ல முடியும். இவ்வளோ காலமா கொலம்பியா இந்த பிரச்சனையை பண்ணிட்டே இருந்துச்சுல, இந்த கொக்கைனை உருவாக்குறது, கொண்டு வந்து அமெரிக்காவோட தள்ளுறதுன்னு அவங்க ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காருங்க. ஸோ இருந்து புரியுதா? கொலம்பியா மேபி ட்ரம்ப்போட அடுத்த டார்கெட் லிஸ்ட்ல வரலாம். கொலம்பியாவோட பிரசிடென்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்காமையா இருந்திருப்பாரு. மனுஷன் கேட்டு ஒரு மாதிரி உருக்கம் அடைஞ்சிட்டாருங்க. என் மக்கள் இருக்காங்கன்ற மாதிரி உருக்கம் அடைஞ்சிட்டாப்ல. கொலம்பியா பிரசிடென்ட் இருக்கார்ல, கஸ்டவோ பெட்ரோ, இவர் இப்ப என்ன சொல்றாரு? எங்க உன்னால முடிஞ்சா என்ன தொட்டுப்பாரு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு சவால் எடுத்திருக்காரு. உன்னால முடிஞ்சா என் நாட்டுக்குள்ள இறங்கி என்னை கைது பண்ணிப்பாரு. என் மக்கள் என் மேல அன்பு வச்சிருக்காங்க, அவங்க எனக்காக வீதியில் இறங்கி போராடுவாங்கன்னு இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே வார்த்தைகளை தான் மடுரோவும் சொன்னாருங்க. ஆனா கட்சியில இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? இவர் வேற வாலண்டியரா இழுத்து விட்டுருக்க மாதிரி இருக்கு. வா முஞ்சான அரெஸ்ட் பண்ணு ட்ரம்ப் அப்படின்ட்டு. ட்ரம்ப் பாத்தீங்கன்னா எனக்கு எதிராக அவதூறு பரப்புறதையே முக்கியமான வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு மற்ற அதிபர்களை ட்ரீட் பண்ற விதம், குறிப்பா லத்தீன் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த அதிபர்கள் இருக்காங்களே, அவங்களை ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப கேவலமா இருக்கு. என்னையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ போதைப் பொருள் தயாரிப்பு குழுவோட தலைவன் ஆன்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. கொலம்பிய மக்கள் எப்பவுமே அமைதிக்காக போராடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளை பின்ன எனக்கு ஒன்று ஆச்சுன்னா அந்த மக்கள் இறங்குவாங்கன்னு என் நம்பிக்கை இருக்கிறத அந்த மனுஷன் சொல்லியிருக்காப்ல. அடுத்ததான் கியூபா பத்தி பேசிடுவோம். கியூபா பத்தி என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்? வெனிசுவேலால இப்ப நாங்க ஒரு வேலையை பார்த்து விட்டோம்ல, மதுரை தூக்கணும்ல, இதன் மூலமா கியூபா ஆட்டோமேட்டிக்கா வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இந்த கியூபா பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா ஆயில் இருக்குல்ல, அதை வச்சுதான் ஃபுல்லா இன்கம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வெனிசுவேலாலேயே ஃபுல்லா ஆயில் சார்ந்து நாங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறோம்னா இதுக்கப்புறம் கியூபா எங்கேருந்து காசு பார்க்க முடியும்? அவ்வளோதான், அவங்க வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். கியூபா வீழ்வதற்கு தயாராகிடுச்சு. ஆனால் எப்படி வீழ போறாங்கன்னு தான் தெரியலன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு ஹிண்ட் தான். அடுத்து நாங்கள் கியூபாக்குள்ள களமிறங்குவோம், ஆனால் ஆப்ரேஷன் நேம்ல இப்போ சொல்ல முடியாது. எப்படி இந்த ஆப்ரேஷன் முன்னெடுக்க போறோன்னு சொல்ல முடியாதுன்றதான் அந்த மனுஷன் இப்படி சொல்லி வச்சிருக்காரு. கொலம்பியா கியூபா வரைக்கும் போனவர் மெக்சிகோ விட்டுருவாரா? மெக்சிகோ பத்தி ட்ரம்ப் என்ன சொல்றாப்ல? ட்ரக் கார்டல்ஸ் மெக்சிகோவை ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. ஒரு நாட்டையே ட்ரக் கார்டல்ஸா கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ற மாதிரி சொல்றாப்ல.
நான் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா பெருசா ஒரு விஷயத்த பண்ணியே தீருவேன். மெக்சிகன் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அவங்க டெரிஃபிக்பா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு ஒரு முறையும் நான் அவங்க கிட்ட பேசும்போது என் படையை நான் அனுப்புறேன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. பாருங்க எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ பெரிய வார்த்தைகள் அசால்ட்டா பாவிக்கிறாரு. இதை மற்ற நாடுகளோட தலைவர்கள் பாவிக்க தயங்குவாங்க. ஆனா இந்த மனுஷன் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இருக்காப்ல. இவ்வளோ பேசினவரு கிரீன்லாண்டு கிட்டே வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த கிரீன்லாண்ட் இருக்குல்ல, இதுதான் அமெரிக்க செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்ல முக்கியமான ஒரு அங்கத்தை பிடிச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு கிரீன்லாண்டும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா, ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா இப்போதைக்கு நான் கருதுறது இந்த கிரீன்லாண்டு தான். இது ரஷ்யன்ஸ், சைனீஸ் இவங்களோட ஷிப்ஸ் இருக்குல்ல, அதனால ஃபுல்லா கவர் ஆகியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஷிப்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுனாலயே எங்க நாட்டோட பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்களை அங்கிருந்து நாங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அந்த கிரீன்லாண்டை நாங்கள் வசப்படுத்தணும்னு மனுஷன் ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கான ஆக்ஷனில் ஈடுபடுற மாதிரி இருக்குங்க. ஈடுபட போறாருன்ற மாதிரி இருக்கு. இஸ்ரேல் பண்ண பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. டென்மார்க், இப்போ நீங்கள் கிரீன்லாண்டை தொடணும்னு நினச்சிங்கன்னா டென்மார்க் உங்களை சும்மா விடணும். அப்போ இப்போ டென்மார்க்கை பற்றி என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த சைனீஸ் ஷிப்பு அப்புறம் ரஷ்யன் ஷிப்பு நிறைய வருது இல்லை, டென்மார்க்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா கிடக்குது. கேட்க வேண்டியவங்களே கேட்க மாட்டுறாங்க. அவங்க கேட்கலாம், என்ன நாங்கள் கேட்குறோம் பேர், எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் அங்கே செய்கிறோம் பேர்னு ட்ரம்ப் சொல்லி வச்சிருக்காரு. மனுஷன் ஒருத்தரை கூட சும்மா விட்டுற மாதிரி தெரில. ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் தான் கிரீன்லாண்டோட பிரைம் மினிஸ்டர். பேரு ஏன்ஸ் ஃப்ரெட்ரிக். இவர் இப்போ என்ன சொல்றாரு? போதும், தட்ஸ் எனாஃப் அப்படின்ற வார்த்தையில சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ட்ரம்ப்பை டார்கெட் பண்ணி தான் சொல்றாரு. இந்த ப்ரெஷர்ஸ் அதிகமாக நீங்கள் எங்கள் மேலே கொடுக்கறது, அப்புறம் இந்த பகுதி எடுத்து போனது அனெக்ஸ் பண்ணுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் தேவையில்லைங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக தான் இருக்கோம். வாங்க உட்காந்து சைலண்டாக பேசுவோம். பேசி முடிச்ச பிற்பாடு நாம் என்ன முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதுதான் மனுஷன், இப்படி தான் பேசணும். ஆனால் இன்னொரு கண்டிஷனை முன் வைக்கிறாரு. சும்மா நீங்கள் மதிக்காமல் நடக்கிறீங்களா மற்ற நாடுகளோட தலைவர்களை, அப்படிலாம் இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். ரெஸ்பெக்ட் கொடுங்க, நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையில் கேட்குறப்ப நமக்கே ஆஹா, ட்ரம்ப் அடுத்து இவரை கூட குறி வச்சிடலாம் போலன்னு தோணுதில்ல. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ எதிர்த்து பேசுறாத, அந்த மைண்ட் செட்டு தான். இவ்வளோ விஷயங்கள் பேசின ட்ரம்ப் அடுத்து ஈரானையும் விட்டு வைக்கலங்க. ஈரானை பற்றி என்ன சொல்கிறாரு? ஈரானில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே ப்ரொட்டஸ்டாக நிறைய போயிட்டு இருக்குல்ல, அரசுக்கு எதிராக க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்றது ஈரான் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஆனால் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க அந்த மோசமான அரசால் அங்கே இருக்க மக்கள் இந்த நிலைமை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈரான் அரசு சும்மா இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த போராட்டக்காரர்களை கொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அமெரிக்க படை ஈரான்லேயும் கிளம்புறங்கன்னு சொல்லியிருக்காரு. பிரேக்கிங் நியூஸ் மக்களே. ஏற்கனவே ஒரு முறை இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் அப்போ ஈரானில் இறங்கி அமெரிக்கா சில வேலைகளை பார்த்துச்சு. இப்போ ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டவங்க எதிராக யாராவது செயல்படுறாங்க, அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா உள்ள கிளம்புறங்கம்மா. 2026 நல்லா பிறந்திருக்குங்க. இன்னும் ஒரு வாரம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே போர்கள் சார்ந்து எவ்வளோ பயம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மத்தியில். ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ட்ரம்ப் அடுத்து எந்த பகுதியை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் டிபேட்டுக்கே வரக்கூடாது. ஏன்னா ஒரு நாட்டிலையும் மக்கள் தேர்வு பண்ணி தலைவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். ஆனால் ஏகாதிபத்தியம் மிகுந்தவங்க அதை பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜிக்கல் சார்ந்த சில விஷயங்கள் தான், மக்கள் நம்மளை பற்றின சில விஷயம் தான். என்னன்னா முதல்ல மதுரோட இந்த பிக்சர் வெளியாச்சுல, ட்ரம்ப் வெளியிட்டு இருந்தாப்புல. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஜாக்கெட், கிரே ஜாகர்ஸ், அப்புறம் இந்த ஜிப்டு ஹூடி, இதுதான் அணிஞ்சிருப்பாப்புல மதுரோ. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு பரிதாபம் ஏற்படணுமா? அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்க ஸ்டைலா, இதை நம்ம ஆர்டர் பண்ணுவோமே அப்படின்னு உங்கள் கை அப்படியே இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பக்கம் தேட ஆரம்பிச்சிருமா? இல்லை ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் உலகம் முழுக்க அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடுமை எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல. இந்த காஸ்டியூமை தேடி பல பேர் பல வெப்சைட்டை ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸும் பரவாயில்லையே இது நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ மவுசா அப்படின்னு அவங்க சேலை அதிகமாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ ஏஐ மூலமா இவரோட இந்த தோற்றம் இருக்குல்ல, இதை சித்தரிச்சு இந்த பப்ல டிஜே பார்ட்டிலாம் பார்த்துருக்கீங்களா, அது போல மதுரை செய்கிற மாதிரியும், அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் ஏதோ மாடலாக நிற்க வைக்கிற மாதிரியும் இது போலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போயிடுச்சுல உலகம்? இதுனா பிரமாதம். அடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். மெக்சிகோவை சேர்ந்த பிரபல ட்ரக் லார்டு, இவன் பேர் எல் சாப்போ. இவன் போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி இந்த நீல கலர்ல ஒரு சட்டை, இந்த சட்டை நல்லா இருக்கே அப்படின்ட்டு இதை தேடி அலைஞ்சவங்களும் அப்போ நிறைய பேர் எண்ணிக்கையில் அதிகம். இப்போ அந்த மனுஷன் ஜெயிலில் கம்மி பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த ஷர்ட்டுக்கான மவுஸ் இருக்குல்ல, அது குறைவே இல்லை மக்களே. அவ்வளோ பேரும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் பிரேக்கிங் பேட் சீரிஸை காரணம் சொல்றதா, வேற என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, மோஸ்ட் வாண்டட் ஷர்ட்டுன்னு இந்த ஷர்ட்டுக்கு ஒரு பேரே கிடைச்சிருச்சு. அது நல்லாவா இருக்கு, எனக்கு எந்த அங்கிளில் பார்த்தா அப்படி தெரியல. ஆனால் அதுக்கு என்ன டிமாண்டு? அடுத்து சதாம் ஹுசேன் அவர்கள், ஈராக்கோட முன்னாள் தலைவர்.
இவர் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். இவர் விஷயத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் ட்ரையல் சார்ந்து இந்த டிவியில் ஒளிபரப்புவாங்களே இவரோட கோர்ட்டில் என்ன நடக்குது இவர் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு, அந்த டைமில் பல பேர் அவர் பேசுறதை கவனிக்கல. அவரோட இந்த கோட் சூட் இருக்குல்ல இது மேலே கண்ணு இருந்திருக்கு. என்ன இந்த கோட் சூட் சார்ந்து அதில் எந்த கம்பெனிலாம் பயன்படுத்துகிறாங்க, செமையாக இருக்கு ஷைனிங்கா அப்படின்ற மாதிரி பல பேர் அதில் கண்ணு போயிடுச்சு. அப்புறம் தான் தெரிய வருது எக்ஸ்க்ளூசிவ் டர்க்கிஷ் ஊலுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் பல பேர் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாக்தாத்தை பேஸ் பண்ண ஒரு டெய்லர், அந்த டெய்லர் தான் இந்த சூட்டை உருவாக்கி கொடுத்தாருன்ற விஷயம் தெரிஞ்சு அவர்கிட்ட பல பெரும் பிள்ளைங்களும் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணாங்க. இது என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஒரு இடத்துல அந்த டெய்லரோட வியாபாரம் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஒரு மாசத்துக்கும் 5000 புது சூட்ஸை அந்த மனுஷன் உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனா நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கு பாத்தீங்களா? சரி விடுங்க. இந்த ட்ரம்ப் இப்ப பல தரப்புகளை கண்ணு வச்சுட்டு இருக்காருல, இங்க நம்ம அமெரிக்கா கால் பதிக்கணும் அங்க கால் பதிக்கணும் அதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் நெட்டிசன்ஸ்லாம் ஒரு வழி ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனை. இந்த ட்ரம்ப் இது முன்னாடி என்ன சொன்னாப்ல, குரூப் ஆஃப் அட்வைசர்ஸ் இந்த வெனிசுவேலாவை இதுக்கப்புறம் அதோட ஃபியூச்சர் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு வார்த்தைகளை விட்டாப்ல. குரூப் ஆஃப் அட்வைசர்ஸ்னா ட்ரம்ப் கீழே இருக்க அடுத்தடுத்த நிர்வாகிகள் இருக்கான முக்கியமான அரசு நிர்வாகிகள் அவங்கள தான் இருக்க முடியும். அதில் பல நெட்டிசன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் சரியான மூவாங்க, இதெல்லாம் தப்புங்க. ஏதோ ஒரு நாடு அந்த நாட்டில் என்னென்ன நடக்கணுன்றத அமெரிக்காவில் இருக்க ஒரு குரூப் முடிவு பண்ணுவாங்களா, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க் ரூபியோ இருக்கார்ல, யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, இவரோட ஃபோட்டோவை போட்டு இதை பார்த்தீங்களா இவர் தான் இனிமே வெனிசுவேலோட பிரசிடென்ட், அவர் ப்ரொஃபைல் இனிமே வெனிசுவேலா பிரசிடென்ட்டே சேர்த்துக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வெனிசுவேலாவுக்கு மட்டும் பிரசிடென்ட்டாக இருக்க மாட்டாருப்பா, ஈரான் இருக்குல்ல அங்கேயும் இவர் தான் வரப்போறார் தலைவரா, ஷா ஆஃப் ஈரான் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட ஒரு ப்ரொஃபைலில் சேர்த்துக்கலான்னு ட்ரம்ப் பண்ண விஷயத்துக்கு ரூபியோ போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சோஷியல் மீடியா முழுக்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், மொத்த அமெரிக்க கண்டத்தையும் அமெரிக்க நாடா உங்களால் பார்க்க முடிஞ்சு அப்படிங்க இருக்கும். நம்மளுக்கு அந்த எண்ணம் இல்லை, ட்ரம்ப்புக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு போல இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம், நன்றி வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.